வழியாவா உங்களுக்கு சொல்லுது. இப்போ நீங்க இந்த சிம்ப்டம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட போதுமானது, உங்களோட ஆர்கன்ஸ் நார்மல் ஆயிடும். லைன்ல இருக்கீங்களாமா? இருக்குங்க. ட்ரீட்மெண்ட்ட வந்து லேட் பண்ணாம நல்ல அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட போய் முதல்ல சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுங்க. இல்லனா இப்ப இருக்கிற கண்டிஷன் அட்வான்ஸ் இப்பவேமா உங்களுக்கு காதுல இரைச்சல் சவுண்ட் ஏதாவது கேட்டுட்டு இருக்கணும். காது சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை அடைச்ச மாதிரியோ, குடைஞ்சிட்டே இருக்கணும் போலியோ. இல்லைங்க, நைட்ல படுத்து ஒரு சவுண்ட், ஒரு ட்ரெயின் போற மாதிரி சவுண்ட். அதுதான்மா காதுல எப்போன்னு நம்ம சொல்ல முடியாதுல்லம்மா. காது சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும். அது நைட் நேரம் காட்டலாம், பகல்ல இருக்கலாம், த்ரூ அவுட் காட்டலாம். அது எப்போன்னு நீங்க சொல்லுங்க. ஆனா பிரச்சனை கண்டிப்பா காது சம்பந்தமா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், லாங் டிராவல். இப்ப 6 மணி நேரம் 8 மணி நேரம் காலை தொங்க போட்டு டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல சும்மாவே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல காலை தொங்க போட்டு உட்கார்ந்தீங்கன்னா சொரந்து வீங்கிக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. இதெல்லாம் விட்டுட்டு இருக்க வேண்டாம். நீங்க உங்க பாதங்களை ஒரு பெருவிரலையோ ஆள்காட்டி விரலையோ வச்சு நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா உடனே நம்ம விரல எடுக்கும் போதே நம்ம ஸ்கின் மேல வந்துருச்சுன்னா பரவாயில்ல. அது ஒரு குழி ஒரு பள்ளம் மாதிரி நின்னுச்சுன்னா அங்கேயே நீங்க கவனம் கொடுக்கணும், கிட்னி வீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களாமா? எனக்கு தெரியாதுமா. பார்த்தா நீங்க சாதாரணமா பார்த்தா தெரியாது, நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனாலதான் நான் சொல்லி கொடுத்தேன் நீங்க எப்படி செக் பண்ணணும்னு. செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் முடிவு பண்ணுங்க. நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் அஞ்சிதா மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சென்னை திருவேற்காடு மேம். மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. மேம் குட் ஈவினிங் மேம். வெரி குட் ஈவினிங் மேம். அஞ்சிதா மேம். திருவேற்காடுல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். எங்க இருந்துமா? திருவேற்காடு. சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து 5 இயர்ஸா இந்த பிரஷ் பண்ணிட்ட உடனே வாமிட் எடுத்தாதான் மேம் உடம்பே நல்லா இருக்கு. கையை விட்டு வாமிட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நம்ம பேசிட்டு இருந்தோம். ரைட், ஓகே, சொல்லுங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல மேம். மத்தபடி அந்த வாமிட் எடுத்துட்டா அன்னைக்கு டே ஓகே. வாமிட் எடுக்கலன்னா தலை சுத்துது, கேராவுது, டயர்டாவே இருக்கு மேம். வெரி குட். ரொம்ப அழகா உங்களோட பிரச்சனையை நீங்க கவனிச்சிருக்கீங்க, எலாபரேட் பண்றீங்க. உங்களோட ஏஜ் என்னாச்சுமா? 28 மேம். 28. இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? 5 இயர்ஸ் மேம். 5 இயர்ஸா இருக்கு. எஸ் மேம், 5 இயர்ஸா. நீங்க ஒரு விஷயம், இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிசர்ச் பண்ணிருப்பீங்க, ரைட்? இப்போ இல்ல பெரியவங்க கிட்ட கேட்டு கலந்து பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. 5 வருஷம் பிரச்சனை, நீங்க தெரிஞ்சுக்காம உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இருந்திருக்க மாட்டீங்க. இப்ப சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்னவா இருக்க கூடும்? பித்தப்பையில. வெரி குட், வெரி ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. பித்தப்பையில தான் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நல்ல கவனிங்க. ஒரு வாந்தி அப்படின்னா 2 விஷயம் நம்ம பாடி. பெண்கள் கர்ப்பத்துக்காக எடுக்கக்கூடிய வாந்தி ஒண்ணு. அடுத்தது அது இல்ல அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? பித்த வாந்தி அல்லனா பிள்ளை வாந்தின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? இதை தாண்டி வேற அந்த வாந்திக்கு பேர் வைக்க மாட்டாங்க. இது கண்டிப்பா பிள்ளை வாந்தி கிடையாது, இல்லையாமா? அடுத்தது என்ன வாந்தியா இருக்க முடியும்? அது பித்த வாந்தி தான். சோ பித்தம் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனை. புரியுதுங்களாமா? இப்போ உங்க பாடி உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? பித்தப்பையில. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். பித்தப்பை சார்ந்த பிரச்சனையில நான் இருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், நான் என்ன ஹீல் பண்ணிக்க முடியல, அப்போ வந்து பாடியில என்னோட லெவல்ஸ் பித்த நீரை வந்து நான் ஜாஸ்தியா சுரக்கிறேன். சோ அது வந்து எனக்கு தேவையில்லைன்னு உங்களோட ஸ்டமக் என்ன பண்ணுது? இட் இஸ் புஷிங் இட் அவுட் சைட். புரியுதுங்களா? அதை நீங்க வாந்தியா எடுக்கலன்னு என்ன நடக்குது? பித்தம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தலை சுத்தல் வரும், அப்சல்யூட்லி தலை சுத்தல் வரும். புரியுதுங்களா? கிட்டினஸ் ஆகும். சோ இது எல்லாமே உங்க பாடி ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கு, பித்தப்பையில பிரச்சனை இருக்குன்னு. புரியுதுங்களா? இது மட்டும் இல்ல, உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க, சுறுசுறுன்னு இருப்பீங்க, எப்பவுமே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்க, ஒரு பரபரப்பாவே இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆமா மேம். ஹைப்பர் ஆக்டிவா இருக்க மாதிரி இருப்பீங்க. இது எல்லாமே பித்தப்பையோட குவாலிட்டிஸ் தான். சோ இது எல்லாமே ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுது, உங்களோட பித்தப்பை. ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்கம்மா. பிகாஸ் 5 இயர்ஸா பிரச்சனையில இருக்கீங்க. இது அடுத்த ஸ்டேஜ். இப்பவே கூட பித்தப்பையில கற்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அல்லது அலர்ச்சி வீக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை இதுக்கு மேலயும் நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சி,
உங்க பாடி என்னைக்குமே உங்களுக்கு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கு, நேத்துக்கு இன்னைக்கு இல்ல, 5 வருஷமா உங்க பாடியும் நான் நார்மலா இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கு. ஏன் அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலைங்கிறது தான் என்னோட ஆதங்கம். இது ஏன் சைடுல வலிக்கல மேம், எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல. எனக்கு வாமிட் எடுத்தா அந்த டே ஓகே அப்படின்ற மாதிரி என்னோட வேலையில நான் கண்டினியூஸ் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இப்போ என் பக்கத்துல இருக்கிற காம்பேரர், நான், உங்க வீட்டுல அம்மா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இதே ப்ராசஸ் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்க சொல்றீங்களா? பதில் இல்ல தானே உங்ககிட்ட? ஆமா மேம். அதுவே நீங்களே சொல்றீங்க யூ நாட் நார்மல். மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதுதான் உங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. பேஷண்ட் வந்து வலிச்சாதாங்க நான் வந்து டாக்டரை பார்ப்பேன். எனக்கு வாந்தி எடுத்துடுறேன்னு இல்ல, அப்புறம் ஏன் நான் டாக்டரை பார்க்க இல்லைங்க. அது ஒரு நாளைக்கு சிவியர் கண்டிஷன்ல போய் நிறுத்தும். இப்ப ஏஜ் இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு வயசுக்கு மேல ஒரு 30-35ன்னு கிராஸ் ஆகும்போது எல்லாமே தளர்ந்து போயிடும். எப்ப அந்த ஆர்கன் வீரியமா வேலை செய்யற வயசுலயே வேலை செய்யாம தடுமாறுதோ, உங்க வயசு 28 ரைட்? இந்த ஏஜ்ல இன்னொரு 5 வருஷம் முன்னாடியில இருந்தே உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம்னு நமக்கு தெரியாது. இந்த ஏஜ் வீரியமா நல்லா கவனிங்க. சொல்லுவாங்களா, கல்ல போட்டாலும் கரையிற வயசு. எது கரைக்கிறது? உங்க பித்த நீர் தான் கரைக்கும். கல்ல போட்டாலும் கரைக்கிற வயசுன்னு எதை வச்சு சொல்றாங்க? நம்ம பித்தத்துல இருக்கிற ஆசிட வச்சுதான் கல்ல போட்டாலும் கரைக்கிற வயசு. உங்களுக்கு அந்த வயசுலயே பித்த போய் வேலை செய்ய மாட்டேங்குது. எத்தனை வயசுல உங்களுக்கு நீங்க ஏஜ் ஆகும்போது நார்மல் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. தயவு செய்து, நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பாடி உங்களுக்கு நல்லது தானுங்க சொல்லும். வாமிட் எடுத்துட்டு அதனால நல்லா இருக்கு. எத்தனை நாளைக்கு வாமிட் எடுத்துட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு வாமிட் பண்ணிட்டே இருப்பீங்க? ஒரு ஸ்டேஜ்ல நீங்க போய் தலை சுத்தி கீழே விழுந்து சிவியரா அந்த இடத்துல வலி வந்து நீங்க ஸ்கேன் எடுக்கும் போது பித்தப்பையில கற்கள் இருக்குங்க, இமீடியட்டா ரிமூவ் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்துங்கும் போது நீங்க போய் சஃபர் ஆயிட்டு இருப்பீங்களா? அப்ப முடிஞ்சிரும். உங்க பித்தப்பை ரிமூவ் பண்ணாதான் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே பயந்து நடுங்கி அடுத்த ஆபரேஷன் ரெடி பண்ணிடுவீங்க. அப்புறம் லைஃப் லாங் பேஷண்ட் ஆயிடுவீங்க. ஒன்ஸ் இஃப் யூ ஹவ் ரிமூவ்ட் யுவர் ஆர்கன் தென் யுவர் ஃபேட் இஸ் டன். புரியுதுங்களா? இப்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தென் இதை விட முக்கியமான விஷயம் என்னவா இருக்க முடியும் லைஃப்ல? சொல்லுங்க. திஸ் இஸ் யூ, உங்க சொத்துமா இது. புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. அடுத்து வருவது தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் சிறப்பு படக்காட்சி. தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் 25 வருடங்களுக்கும் மேலாக உலகத்தரம் வாய்ந்த ISO 9001:2015 சான்றிதழ் பெற்ற தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையில் டாக்டர் திவ்ய பிரபா, டாக்டர் ஜனனி ஆகியோர் இணைந்து அனைத்து விதமான தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, ஆஸ்துமா, சளி, மனக்கவலை நோய், தோல் வியாதி, அல்சர், வாய்ப்புண், நரம்பு கோளாறுகள் போன்றவற்றிற்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிறுநீரக மற்றும் இதய கோளாறுகள், தைராய்டு, மலச்சிக்கல், தலைவலி, பக்கவாதம், குழந்தையின்மை போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அறைகள் வசதியுள்ள ஒரே அக்குபஞ்சர் மருத்துவமனை தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை. புற்று வடிவில் தோன்றி மக்களுக்கு காட்சியளித்த அங்காள பரமேஸ்வரி அம்மன். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சின்னு வந்தா எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் இருக்கோ அந்த ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் பண்ணி ஓமம் பண்ணி குருவுக்கு, தட்சிணாமூர்த்திக்கு, சனீஸ்வரனுக்கு, ராகு கேதுக்கு போறவர்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த வழிபாடு நல்லபடியா நடந்து வருகிறதுக்கு. குழந்தை வரத்திற்காக தனித்துவ வழிபாட்டு கொண்ட சக்தி வாய்ந்த திருக்கோவில். நிறைய பேருக்கு குழந்தை வேண்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே 10 வருஷமா குழந்தை இல்லாம குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து இங்க அம்பாளுக்கு காட்டி வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு போயிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறது எங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கே வந்துட்டு போற அந்த மன நிறைவு எங்களுக்கு இருக்கு. சென்னை
மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலை காட்சிப்படுத்தும் மண்ணின் சாமிகள் நாளை பகல் 12:02 மணிக்கு. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? என் பேர் ஜாகிரா பானு. நாங்க பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், என்னோட ஹஸ்பண்ட்க்கு 47 வயசாகுது. சரிம்மா. அவங்களுக்கு சுகர் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இருக்கு. மூட்டு வலி இப்ப திடீர்னு 2 மாசமா மூட்டு வலியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வலி அதிகமா இருக்குங்கிறாங்க. சரிம்மா. அது என்னங்க மேம் பண்ணலாம்? 2 மாசமா தான் இருக்கு, ரைட்? ஆமா, தொடர்ந்து 2 மாசமா. ஆமா. ஐயாவுக்கு வலி முட்டியோட மேல் பகுதியில சொல்றாங்களா, முட்டியோட உள்பகுதி, தொடை பகுதி இருக்கு இல்லையா, உள்பகுதி அந்த பக்கம் சொல்றாங்க? பகுதி இல்ல, முட்டியில வலிக்குதுன்னு சொல்றாங்க. முட்டியோட மேல் பகுதி சுத்தியுமே வலிக்குதுன்னு சொல்றாங்க, ரைட்? ஆமா. ஓகே அம்மா, நல்ல கவனிங்க. ஐயாவுக்கு சரியா பசின்ற ஒரு உணர்வு இல்லாமையோ அல்லது பசி சம்பந்தமான வேற பிரச்சனைகளோ இருக்கணும். அண்ட் நிறைய டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்காரு ஐயா. டிப்ரெஷன், மன இறுக்கம் டெஃபினட்டா இருந்துட்டு இருக்கும். அவர் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றாரா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி கண்டிப்பா மன இறுக்கம், அவரை மன இறுக்கத்துல இருக்கிறாரு. அப்பப்பவாவது இருப்பாரு. கான்ஸ்டன்டா இருக்கிறாரா இல்லையா உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அப்பப்பவாவது ஒரு மாதிரி மூடி ஆயிடுவார். அது மட்டும் இல்ல, கைகள் நடுக்கம், ஹான்ஸ் ரைகர்னு சொல்லக்கூடிய பசி சம்பந்தமான டைம் வரும்போது, பசி கிராஸ் ஆகும்போது அதிகமான டைம் எடுத்து அவர் சரியா சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடக்கூடிய நிலையில இல்லைன்னா ஒரு மாதிரி விடன்னு ஆயிடுவார். கைகள்லாம் நடுக்கம் வரும். இடுப்பு கீழே வீக்னஸஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. த்ரோட் ட்ரை ஆகிற மாதிரி ஃபேஸ் பண்ணுவார். இது எல்லாமே நல்ல கவனிங்க. இப்ப நீங்க சொன்ன முதல் விஷயம், நான் சொன்ன இப்போ 5-6 விஷயம் எல்லாமே இரைப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத குறிக்கிற விஷயமா, இன்க்ளூடிங் அந்த டிப்ரெஷனோட. இடுப்புக்கு கீழே பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கால்களுமே வலிக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான்மா, வீக்னஸ் ஃபீல் பண்ணுவாரு, டயர்டா ஓஞ்சு போயிடுதுன்னு ஃபீல் பண்ணுவாரு. பாதங்கள் சம்பந்தமான அண்ட் இந்த முழங்கால் சம்பந்தமான பிரச்சனை. நல்ல கவனிங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், வாட் எவர் ட்ரீட்மெண்ட் யூ டேக், அந்த வலி சரியாகணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட ரூட் காஸ் ஆன ஐயாவோட ஸ்டமக் சம்பந்தமான பிரச்சனையை நம்ம ட்ரீட் பண்ணணும். இல்லைன்னா வாட் எவர் யூ டூ அது தற்காலிகமான ரிசல்ட்டா மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களாமா? புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தான்மா இருக்கும். நான் முழங்கால்ல வலிக்குதுன்னு சொல்றேன், டாக்டர் ஸ்டமக்க பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். ஆனா இதுக்கு என்னங்க மேம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னா நீங்களே அதுக்கு சாய்ஸையும் கொடுங்க. எங்களோட ட்ரீட்மெண்ட்டை பத்தி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லலாமா? என்ன ட்ரீட்மெண்ட் எனக்கு புரியல. நீங்க உங்களோட வாட் இஸ் யுவர் क्वेश्चन எனக்கு புரியல. இல்ல, ஸ்டொமக் நீங்க சொன்னீங்க, அதுக்காக கேட்டேன். சுகர்னால இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, முழங்கால் வலி. சுகருக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த மன இறுக்கம் இருக்குதுங்க மேம். நீங்க கேட்டு பாருங்க, அவர் இன்னும் பசி சம்பந்தமான பிரச்சனை சொல்றாரா சொல்லிருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா பசின்ற ஒரு விஷயம் அதிகமாவோ, புரியுதுங்களா, அடிக்கடி பசிக்குது சரியா சாப்பிட முடியல, அல்லது அடிக்கடி பசிக்குது நிறைய சாப்பிடுறேன், 2 வாய் சாப்பிட்டா போதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, சாப்பாடு ருசிக்கவே மாட்டேங்குது, சாப்பாடு மண்ணு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா டைம் ஆயிடுச்சு நான் சாப்பிடுறேன், நீங்க சொல்றதுக்காக டைம் ஆயிடுச்சு நான் சாப்பிடுறேன் இப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு, அந்த பசின்ற ஒரு விஷயம் சரியில்லை, அவரோட ஸ்டமக் சரியில்லைங்கிறத தான் அவரோட முழங்காலோட மேல் பகுதியில வலியா சொல்லிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த வலி இன்னும் சிவியர் ஆகுமா. இதை நீங்க நெக்லெக்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. சிம்டம்ஸை நெக்லெக்ட் பண்ணவே செய்யாதீங்க. ஏன்னா சிம்டம்ஸை நெக்லெக்ட் பண்ண நம்ம அனுசரிக்க உள்ள இருக்கிற வைட்டல் ஆர்கன்ஸ் தானே அது நமக்கு சொல்லுது. அப்போ இந்த வைட்டல் ஆர்கன்ஸ் மேலும் தானே கெடும். சோ அதை இம்பார்ட்டன்ஸ், அந்த சிம்டம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்க பேசிட்டு இருக்கிற எங்களோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது அக்குபஞ்சர் பத்தி மாத்திரமே. நீங்க எந்த ஆர்கனை பத்தி ட்ரீட்மெண்ட் நாங்க பேசணும் அப்படின்னாலும் அக்குபஞ்சர்ல தான் நாங்க ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேச முடியும். மத்த சிகிச்சை முறைகள் பேசுறத டயக்னோசிஸ் எங்க ட்ரீட்மெண்ட்ல சொல்லிட்டு இன்னொரு சிகிச்சை முறையை பத்தி நம்ம பேச முடியாது இல்லைங்களா. சோ எங்களோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் மாத்திரமே. நீங்க நல்ல அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட ஐயாவை உடனே கூட்டிட்டு போங்க. சிம்பிளா ஒரு 1 வீக் 3 டேஸ்ல இருந்து 1 வீக் ப்ராப்பரா நீங்க சிகிச்சைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா
கண்டிப்பா ஒரு வாரத்துல கழிச்சு கீழே டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு இல்லீங்களா, அந்த 1 வீக் கழிச்சு ஹாஸ்பிட்டல் நம்பர் கால் பண்ணி அப்பா ஐயா எப்படி இருக்காங்கன்னு எனக்கு பதில் சொல்லுங்க. நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. உங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ முகாம் பத்தி சொல்லுங்க. டெஃபினெட்லி நம்மளோட அடுத்த முகாம் வந்து திருநெல்வேலியில நடக்க இருக்குங்க. ஃபாலோட் பை ஈரோடு, சேலம், மதுரை, பெங்களூர், திருச்சி, நிறைய இடங்கள்ல நடக்குது. ஹாஸ்பிட்டலோட மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது அட்மிஷன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டலா கோயம்புத்தூர்ல விளாங்குறிச்சியோட ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கோம். More than 24 years we are going through 25th year cross பண்ண போறோம். So நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. And we have opened a branch in Chennai also. September 7th வந்ததுன்னா அதுலயும் ஃபர்ஸ்ட் இயர் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு எங்க வந்து பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்தரா நீங்க டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க முடியும். சென்னையில சாட்டர்டேஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கிறோம். மற்ற நாட்கள் ப்ராப்பரா நம்ம ஹாஸ்பிட்டல், அதாவது நம்ம கிளினிக்ல ஓபி பேஷண்டா நீங்க வந்து சிகிச்சை எடுத்துக்க முடியும். நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைங்க. மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைங்க. சொல்லுங்க, உங்களோட கேள்வியை சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம். வணக்கம் மேடம். டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிவியை மியூட் பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க ஐயா. ஐயா, தொலைக்காட்சியோட ஒளியளவை முற்றிலுமா குறைச்சிட்டு உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஐயா, இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மீனா மேடம் பேர். நாங்க வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு கொஞ்ச நாளா மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. 1 மாசம் ஆகுறது, அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஆகுறது, அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ஆகுது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. சரிம்மா. உங்களோட வயசு என்னாச்சுங்க? எனக்கு 29 வயசு ஆகுது. 29. திருமணமாயி குழந்தைங்க இருக்காங்களாமா? இருக்காங்க மேடம். 2 பாப்பா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு அப்புறம் 2வது பாப்பாக்கு இதே மாதிரி ரொம்ப நாள் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் சரியாயிட்டு 2வது பாப்பா பிறந்தாங்க. சரிம்மா. அப்புறம் 2வது பாப்பா பிறந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் அதே மாதிரி மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு. அது இல்லாம கால் வந்து இப்போ நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா ஒரு மாதிரி ஊசி வச்சு குத்துற மாதிரி ரொம்ப மறுத்து போய் ரொம்ப வலிக்குது. இப்போ இந்த மென்சஸ் சைக்கிள்ல பிரச்சனை இருக்கு, இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கு, தூரம் சரியா போக மாட்டேங்குது அல்லது அதிகமா போகுது, இது எல்லாமே மறுபடியும் நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு காலர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் சொல்ற அதே பதில் தான். இது வந்து வியாதி இல்ல, வியாதி இருக்குன்றதுக்கான இண்டிகேஷன். எதோட இண்டிகேஷன்? நல்லா கவனிச்சு பாருங்க. ரீசன்ட் டைம்லயோ அல்லது ஒரு 5 to 6 years பக்கமாவே உங்க ஃபர்ஸ்ட் பேபிலுக்கு முன்னாடியில இருந்தே அப்பப்போ உங்களுக்கு யூரின் சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கணும். என்ன ஆகலாம்? ஆமா மேடம், இப்ப கூட இருக்குது. யூரின் போனா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? யூரின் வந்து யூரின் அர்ஜென்சி இருக்கலாம், அவசரமா போற மாதிரி. சில நேரங்கள்ல இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகுற மாதிரி ஃபீலிங் இருக்கலாம். இறஞ்சு சிரிச்சா கூட, இறஞ்சு பேசினா கூட, அடிவயிறு நீங்க இப்போ குனிஞ்சு பிரஷ் பண்றதுக்கோ குனிஞ்சு ஒரு வெயிட்ட தூக்குற ட்ரை பண்றதுக்கோ பாத்தீங்கன்னா அடிவயிறு அப்படி வெயிட்டா தெரியும், சிலருக்கு கனமா தெரியற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களோட யூரினரி பிளாடர் வீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். இதுல ஒரு விஷயம்தான், நல்ல கவனிங்க, இப்ப நான் கம்மியா தான் சொல்லியிருக்கேன். இதுல ஒரு விஷயம்தான் உங்களோட கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை. புரியுதுங்களாமா? லைன்ல இருக்கீங்களாமா? புரியுது. அம்மா, நீங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்க. அந்த பிரச்சனை நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்ம சிகிச்சைகள் என்ன, நீங்க உங்க சிகிச்சைகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கர்ப்பப்பையில பிரச்சனையா, கர்ப்பப்பைய ட்ரீட் பண்ணு, கர்ப்பப்பைய எடு, இப்படி நீங்க எங்க பிரச்சனையோ அந்த இடத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க. நான் கேக்குற கேள்வி என்னன்னா, அந்த பிரச்சனை அந்த உறுப்பு தனிப்பட்ட முறையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா, வேற உறுப்புகளோட சம்பந்தப்பட்டு வேலை செய்யலையா நம்ம உடம்புல? அப்போ ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கிற பிரச்சனை இது மட்டும் தான் பிரச்சனை ஆகுமா? ஒரு உறுப்பு பிரச்சனையாச்சுன்னா அது மட்டும் தான், அதை எடுக்கிறது வழியாவோ அதை மட்டும் ட்ரீட் பண்றது வழியாவோ நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா கிடையாதுமா. ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லாம நம்ம ஆர்கன்ஸ் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகுறது இல்ல. சோ உங்களோட கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கா, அது ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் யூரினரி பிளாடர். சோ இதுவும் நம்ம கன்க்ளூஷன் கிடையாது. we have to diagnose you in a proper manner. இதை நீங்க செஞ்சா மட்டும்தான் உங்களோட பிரச்சனைகள் கம்ப்ளீட்டா சால்வ் ஆகும், திரும்ப வராம நம்ம பாத்துக்க முடியும். நீங்க அக்குபஞ்சர் எடுங்கம்மா, சிம்பிளா உங்களோட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ட்ரீட்மெண்ட் வந்து அற்புதமா வேலை செய்யும். கொஞ்சம் பொறுமையா எடுங்க, அது ரொம்ப முக்கியம். நன்றிமா. அழைத்த மைக்கு நன்றிமா. நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், நான் இங்க சென்னை மடிப்பாட்டுல இருந்து பேசுறோம். உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. தியாகராஜன், மனைவிக்காக கேட்கணும். மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா. மேடம், ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னில கல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ண மேடம். கல் எடுத்துட்டாச்சு. இப்போ சமீபமா வந்து இப்போ கிட்னி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்னி சுருக்கமா இருக்குன்னு சொல்றாங்க மேடம், ஒரு சைடு லெஃப்ட் சைடுல. புரியுதுங்களா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு புரியுதா? இப்போ ஒரு காலருக்கு பேசின இல்லையா, என்ன தப்பு பண்ணிருக்கீங்க இப்போ? அந்த மருத்துவத்துக்கு டெஃபினட்டா இல்ல நான் மருத்துவத்தை பத்தி எல்லாம் பேசல. நீங்க என்ன புரிதல் இல்லாம பண்ணிருக்கீங்கன்றத மட்டும் தான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். எப்போ கல் இருந்ததுங்க ஐயா? எப்போ கல் இருந்து ரிமூவ் பண்ணீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி மேடம். 5 வருஷம், ஒரு 6 வருஷம் ஆக போகுது. ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டோம், கல் எடுத்தாச்சு. ஆனா இப்ப வந்து கிட்னி மட்டும் சுருக்கம். இருங்க எனக்கு அது வரைக்கும் போதும். அம்மாவோட வயசு சொல்லுங்க. அவங்களுக்கு 36 வயசு ஆகுது. 36 வயசு. நல்லா கவனிங்க, கிட்னில ஸ்டோன் இருந்ததுன்னு நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டீங்க, கரெக்டா? பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு தானே? நம்மளோட பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தானே? நல்லா கவனிங்க, இப்போ இந்த 5 வருஷம் கழிச்சு நீங்க இப்ப செக் பண்ணும்போது, 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க இப்ப செக் பண்ணும்போது கிட்னி சுருங்கிருச்சு. அப்போ பிரச்சனை அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டோனா அது ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தமா இல்லைங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எது அப்நார்மலா இருக்கோ அந்த கல்லு தானே அப்நார்மல், அதை தூக்கி போட்டோம், ஏன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு நீங்க முடிவு பண்ணதுதான் தப்பு. நல்லா கவனிங்க, அந்த கிட்னி நார்மலா இருக்கும் போது அந்த இடத்துல கல்ல உருவாக்க முடியுமா? அது உருவாக்கி இருக்குமா? இருக்காது, கண்டிப்பா இல்ல. அந்த கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது அந்த கிட்னிக்குள்ள உள்ளுக்குள்ள கண்டிப்பா ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக விடாது, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், அதை ரிஜுவனேட் பண்ணிட்டே இருக்கும். கிட்னில ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. இப்போ கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே தன்னோட இயலாமையை தானே உங்களுக்கு சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கு 5 வருஷம் முன்னாடியே. லைன்ல இருக்கீங்களா ஐயா? 5 வருஷம் முன்னாடியே அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் போதே அது என்ன உங்களுக்கு புரிய வச்சிருக்கு? கிட்னி நான் நார்மலா இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அது உங்களுக்கு கேட்டிருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உருவான கிட்னி ஸ்டோனை தூக்கி போட்டீங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு நினைச்சு நீங்க அதை விட்டுட்டீங்க. ஆனா நான் நார்மல் ஆகல, இப்போ நான் வந்து கல்லு உருவானதுக்கான ரீசன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, ட்ரீட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அது அப்படியே இப்ப கிட்னி சுருக்கம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ நீங்க ட்ரீட் பண்ணாம விட்டீங்கன்னா இன்னும் அட்வர்ஸ் ஆயிடும். கிட்னி ஷ்ரிங்கேஜை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க, கிட்னி ஷ்ரிங்கேஜுக்கு மத்த சிகிச்சை முறைகள்ல வந்து சிகிச்சை நீங்க எடுக்கிறீங்க இல்ல, தட் இஸ் யுவர் சாய்ஸுங்க. ஆனா நம்ம ட்ரீட்மெண்ட்ல உங்க கிட்னி என்ன கண்டிஷன்ல ஷ்ரிங்கேஜ்ல வர்றீங்களோ அந்த ஷ்ரிங்கேஜ்ல இருந்து படிப்படியா நார்மலாகி உங்க கிட்னி தன்னோட இயல்பு நிலைக்கு மாறுற அளவுக்கு அக்குபஞ்சர் வேலை செய்யும். லைன்ல இருக்கீங்களா? நம்ப முடியாதுதான், கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, அது உண்மையாகும். சரி மேடம், வந்து நேரடியா வந்து பாக்குறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க ஐயா? இங்க சென்னை தான் மேடம். சென்னை தானே? நீங்க ஹாஸ்பிட்டல்ல குறிச்சு வச்சுக்கோங்க, கோடம்பாக்கம்ல தான் இருக்கு நம்ம பிரான்ச். விருப்பப்பட்டீங்கன்னா அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ்ல வாங்கிக்கங்க. யூ கேன் கம் ஆன் சாட்டர்டேஸ். நன்றி. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியில இணைப்பு கிடைக்காத நேயர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, கான்டாக்ட் பண்ணுங்க. 4 நம்பர் கொடுத்துருக்கோம். 957 முடியிற நம்பர் சென்னையோடது, மற்ற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எந்த நம்பரை வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நாளை காலை 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள இந்த டைம்ல காலர்ஸ்க்கான டைம்னு கொடுத்துருக்கோம். ஸோ கான்டாக்ட் பண்ணீங்களா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ்ல நம்ம ஃப்ரீயா இருக்கக்குள்ள டெஃபினட்டா நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ முகாம் பத்தி சொல்லுங்க. நம்மளோட அடுத்த கேம்ப் அப்படிங்கிறது திருநெல்வேலிங்க. கமிங் வெட்னஸ்டே அன்னைக்கு நடக்க இருக்கு. உங்களுக்கு எங்களை வந்து திருநெல்வேலியில பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை திருநெல்வேலிக்கு புக் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்தடுத்த கேம்ப் அப்படிங்கிறது திருநெல்வேலி, சேலம், மதுரை, பெங்களூர், ஈரோடு, திருச்சி,
நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அந்தந்த இடங்களுக்கான டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல நம்மளோட பிரான்ச் மோர் தென் 24 இயர்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம். 25th இயர்க்குள்ள நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம் சக்சஸ்ஃபுல்லா. நம்மளோட பிரான்ச் வந்து சென்னையிலயும் இயங்கிட்டு இருக்கு, கோடம்பாக்கம் பரதீஸ்வரர் காலனில. சாட்டர்டேஸ் மட்டும் சென்னையில இருக்கிறோம், மற்ற நாட்கள் நாங்க கோயம்புத்தூர்லயும் கேம்ப்லயும் இருக்கிறோம். ஈவன் ஆன் சண்டேஸ் we are working. ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க. யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். இதுல வந்து நிறைய நாங்க வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ், இப்போ நம்ம மக்கள் டிவில வந்து நிறைய கொஸ்டின்ஸ், மேடம் கேட்குற கொஸ்டின்ஸ், மக்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நிறைய நாங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதின் 3 minutesல உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன சிம்டமுக்குமே என்ன ரூட் காஸ், என்ன ஏன் அந்த பிரச்சனை, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நாங்க கிளியரா விதின் 3 minutes அந்த ஷார்ட்ஸ்ல அந்த பதிவுல வந்து நாங்க உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற கருத்துக்கள் மாறக்கூடும். ஸோ கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனலோட நேம் தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். இதுல நாங்க ஃபேஸ்புக்லயும் இருக்கிறோம், இன்ஸ்டா அண்ட் யூடியூப் 3லயுமே இருக்கிறோம். மக்களுக்கு உதவக்கூடிய வகையில அக்கு பிரஷர் பாயிண்ட் ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? டெஃபினெட்லி. இப்போ நீங்க ஹெவியான ஹெட்ஏக்ல இருக்கீங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப படிச்சு ரொம்ப ஹெவியா ஹெட்ஏக்ல இருக்கீங்க, இப்போ வந்து ஒரு டக்குன்னு நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ண முடியாது, ஒரு தூங்கி ரெஸ்ட் எடுக்க முடியாது. அந்த நிமிஷம் நான் அந்த டைம்ல வந்து நிறைய போர்ஷன்ஸை கவர் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. உடனே நான் அந்த தலைவலியிலேருந்து எப்படி ரிலீஸ் ஆக முடியும், ஒரு கான்சென்ட்ரேஷனை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, புருவம் இருக்கு இல்லைங்களா, 2 புருவத்துக்கு நடுவில் நம்ம பொட்டு வைக்கிற இடம், இதை நீங்க ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஒரு 5 minutes to ஜஸ்ட் ஒரு 5 minutes கண்ண மூடிக்கங்க. ஆள்காட்டி விரல வச்சு உங்களோட இப்படி ஜஸ்ட் லைட்டான ப்ரெஷர்ஸ், முடிஞ்சா கிளாக் வைஸ் டைரக்ஷன் அந்த ப்ரெஷர்ஸ் இருக்கட்டும், இது மைல்டா இருக்கட்டும்ங்க. இந்த ப்ரெஷர் பண்ணும்போது கண்களை மூடி அந்த ப்ரெஷரை நீங்க கவனம் கொள்ளுங்க. ஸோ அதை வந்து ஒரு 3லேருந்து 5 முறை அந்த 5 minutesக்குள்ள முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு ரிஃப்ரெஷ்டா இருக்கும், நம்ம ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் குறித்து சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இத்துடன் மருத்துவ நேர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா. நன்றி, வணக்கம். தொண்டர்களின் விருப்பப்படியே சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி அமையும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி. தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதே பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு சொந்தமான 6 போர் வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய வானூர்தி படை தகவல். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஏரிகளை நிரப்பும் திட்டம் திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு நாளை வருகை தரும் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷை சந்திக்க வருமாறு O பன்னீர்செல்வத்துக்கு பாஜக அழைப்பு. போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் விரைவில் தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் KN நேரு தகவல். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பகல் நேரத்திலேயே கடும் பனிமூட்டம், குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கும்பகோணம் அருகே அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமாகி வருவதால் விவசாயிகள் கவலை. தேனி மாவட்டம் சின்னமனூர் வாராகி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் தொடர்வண்டி நிலையத்தில் மேத்யூ என்பவர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் உஷா என்ற பெண் மற்றும் 2 சிறுவர்கள் கைது. சென்னை
ஆர்ட் ஹவுஸ் கலைக்கூடத்தில் நடைபெற்ற அனுபவம் வாய்ந்த ஓவிய கலைஞர்களின் கைவண்ணத்தில் உருவான ஓவிய கண்காட்சி. நமக்கு முன்னோர்கள் காட்டுல எல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம இது அக்ரிலிக் அண்ட் கேன்வாஸ், இது அக்ரிலிக் அண்ட் கேன்வாஸ் அண்ட் மிக்சட் மீடியான்னு சொல்லலாம். இது பேஸ்டல் அண்ட் பென்சில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணா இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். நீங்க எல்லா